நீங்க இந்தியால ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் வர்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாடுகள் அப்படின்னு ஒரு 10 நாடுகளுக்கான பட்டியல் உருவாக்கி இருக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் 10 டாப் பிசினஸ் ஐடியாஸ் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோல நீங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த நாடுகளுக்கு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு 10 நாடுகளுடைய பட்டியல் உருவாக்கி இருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணும், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அது எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, இது அத்தனையுமே ஒரு PDF டாக்குமெண்ட்டா நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். உங்க பிசினஸை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எந்த நாடுகள் உகந்தது அப்படின்ற பட்டியலை நம்ம குழு உருவாக்கியிருக்காங்க. இது எந்தெந்த பாராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த நாட்டில் நிலவக்கூடிய கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட், அதாவது வரி விகிதம் எவ்வளோ அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம், அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, குறைந்த அளவுக்கு சம்பளம் இருக்கா, இல்ல சம்பளங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்ப அதிகமா பே பண்ண வேண்டியிருக்குமா, இதையும் பார்த்திருக்கோம். நாலாவது விஷயமா, அங்க இருக்கக்கூடிய டேலண்ட் பீப்புள், அதாவது எந்த அளவுக்கு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் இருக்கு, அதே மாதிரி படித்த நல்ல டெக்னிக்கல் பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய லிட்ரஸி ரேட் என்ன, இதையுமே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்த விஷயம் நம்ம பார்த்திருக்கிறது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஃபேவரபிள் என்விரான்மெண்ட், அதுலயும் குறிப்பா சட்டத்திட்டங்கள். நீங்க இப்போ பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அந்த இடத்துல பிசினஸ் ஈஸியா ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சூழல் இருக்கா அப்படின்றத பார்த்திருக்கோம். அடுத்து எந்த அளவுக்கு அதிகமான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அங்க இருக்காங்க, இதையும் பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்து அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது அரசியல் சூழல், நிலையான அரசியல் சூழல் இருக்கா, இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய மாறி மாறி வராங்களா, இன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன் இருக்கா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் மேல நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்த ஒரு ஃபேக்டர் என்னன்னா, அந்த நாட்டில் நிலவக்கூடிய ஹாப்பினஸ், அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த கன்சிடரேஷன் ஃபேக்டருக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியல் உருவாக்குறதுக்கு நம்ம நிறைய பாராமீட்டர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படின்றதுனால இந்த பட்டியலை முதல் நாடு, ரெண்டாவது நாடு அப்படின்லாம் பார்க்காம மொத்தமாக 10 நாடுகள் பட்டியல் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ரேங்க் 1, ரேங்க் 2 அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மொத்தமாக ஒரு 10 நாடுகள், உகந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த சூழ்நிலை கொண்ட 10 நாடுகளுடைய பட்டியல் இது. இந்த பட்டியலில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. கனடாவில் கடந்த 10 வருடங்களாகவுமே பார்த்தீங்கன்னா சீரான ஒரு எக்கனாமிக்கல் growth அப்படின்றது இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பூகோள ரீதியா கனடா அப்படின்றது அமெரிக்காவுக்கு அருகாமையில் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே கனடாவில் நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டு இருக்குங்க. உலக வங்கியினுடைய அறிக்கையின்படி 2023 கனடாவுடைய GDP எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.47 ட்ரில்லியனா இருந்துட்டு இருக்குங்க. இதுக்கான காரணமா WTO என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனடாவில் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, இதுதான் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான முக்கியமான காரணமா WTO சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கனடா 9th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டா இருந்துட்டு இருக்கு. அதாவது லார்ஜஸ்ட் எக்கானமி இருக்கக்கூடிய பட்டியல்ல 9வது இடத்துல இருக்கு கனடா. OECD அப்படின்ற ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடால 25 இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்ல 65% மேற்பட்டோர் கல்வி அறிவு படைத்த மக்கள், அதாவது படித்த மக்கள், லிட்ரஸி ரேட் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டியல், அதாவது லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பட்டியல்ல கனடா 2வது இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்டாயம் கனடால நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான உகந்த சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஃபேக்டர் மட்டும் நம்ம பார்க்கணும். கனடால கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே GSTன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி அங்கே சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் கம்மி தான். 5% சேல்ஸ் டாக்ஸ் அவங்க விதிக்கிறாங்க. ரெண்டாவது நாடு எது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்க எந்த நாட்டில் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த நாடு நிறைய பேரால் கமெண்ட் பண்ணப்படுதோ அந்த நாட்டில்
எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, என்ன பிஸ்னஸ் அந்த நாட்டில் வந்து பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும், அந்த நாட்டில் எப்படி கம்பெனி ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் போடுறோம். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எந்த நாட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறீங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற நாடு ஜப்பான். லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் தான் உலக அளவில் தொழில்நுட்பத்தில் ரொம்ப அதீத வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் ட்ரெயின்டு, ஸ்கில்டு, அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸாகவும் இருக்காங்க. ஜப்பானுடைய ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 4.21 ட்ரில்லியனாக இருந்துட்டு இருக்குங்க. ஜப்பானில் உட்கட்டமைப்பு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெல் மேனேஜ்டு, வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்துட்டு இருக்கு. இது தவிர்த்து ஜப்பான் உலகினுடைய 3வது மிகப்பெரிய ஒரு எக்கானமியாக இருந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான நாடு அப்படின்னு, அதில் 29வது இடத்துல இருக்கு ஜப்பானுங்க. இது தவிர்த்து இவங்களுடைய டாக்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23%. நம்ம கனடாவில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதை விட ஒரு 2% இங்கே ஜப்பானில் கம்மி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஜப்பானில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்குறதுலாம் கொஞ்சம் சிரமமான ஒரு ப்ராசஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜப்பானையுமே கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. அடுத்து 3வதாக நம்ம பார்க்க போகிற நாடு எது அப்படின்னா, நம்ம ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே அதிக ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ப்ராசஸ்லாம் இல்லை. ரொம்ப சுலபமாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கிக்க முடியும். யுஎஸ்ஏ உடைய ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.46 ட்ரில்லியனாக இருந்துட்டு இருக்கு. நம்ம கனடா பார்த்தோம் இல்லைங்களா, அதை விட 10 மடங்கு இந்த எக்கானமி அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக இருந்துட்டு இருக்கு. அதாவது லார்ஜஸ்ட் எக்கானமி ஆஃப் த வேர்ல்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். அது மட்டும் இல்லாமல் சுலபமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பட்டியலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 6வது இடத்துல இருக்கு. பொருளாதார வளர்ச்சியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2.1% இவங்களுடைய எக்கனாமிக் growth இருக்குங்க. ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் இருக்குங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிறைய பகையை மற்ற நாடுகளோட டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத அச்சுறுத்தலுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நிறையவே இருக்கு. அடுத்து 4வதா நம்ம பார்க்க போற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். ஸ்வீடனுடைய ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7 ட்ரில்லியனாக இருந்துட்டு இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனால் ஒரு ஃபேக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. என்னன்னா மகிழ்ச்சிக்கான அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற பட்டியலில் ஸ்வீடன் முதல் இடத்துல இருந்துட்டு இருக்குங்க. இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கார்பரேட் டாக்ஸ் அப்படின்றது வெறும் 20% இருந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% நம்ம இன்கம் டாக்ஸ் பே பண்ணுறோம். ஆனால் ஸ்வீடனில் வந்து பார்த்தீங்கன்னா 20% இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுமே ஸ்வீடன் தாங்க. இங்கே லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% லிட்ரஸி ரேட் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஸ்வீடனுமே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 5வது நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிங்க. ஜெர்மனி கடந்த 10 வருஷமாகவே எக்கனாமி ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் 4வது இடத்துல இருந்துட்டு இருக்கு ஜெர்மனி. இவங்களுடைய ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 4.43 ட்ரில்லியனாக இருந்துட்டு இருக்குங்க. யூரோப்பியன் யூனியனுடைய நம்பர் 1 இடத்துல இருக்காங்க இவங்க பொருளாதார வளர்ச்சியில். இங்கே சிறந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இங்கே ரொம்பவே நிறைய இருந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உலகத்தினுடைய நிறைய முன்னணி கார் நிறுவனங்கள் எல்லாமே ஜெர்மனியில் தான் இருக்காங்க. இது தவிர்த்து இனோவேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி முதல் இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது ரொம்ப ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், டெடிகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்ததா ஸ்டார்ட் அப் ஈகோ ஃபோர்ஸ், அதாவது எந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஜெர்மனி 22வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% கார்பரேட் டாக்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5% சர்சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம இந்த பட்டியலில் பார்க்கக்கூடிய நாடு தான் நம்ம இந்தியா. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்தியாவுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் உலகினுடைய 5வது லார்ஜஸ்ட் எக்கானமி. முதல்ல அமெரிக்கா இருக்காங்க, 2வது சைனா, 3வது நம்ம பார்த்த ஜப்பான், 4வது ஜெர்மனி, 5வது இந்த பட்டியலில் இந்தியா இருக்காங்க. இந்தியாவுடைய ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.57 ட்ரில்லியனா உலக வங்கி அறிவிச்சிருக்காங்க. இந்தியா தான் உலகினுடைய மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸாக இருந்துட்டு இருக்காங்க. இது தவிர்த்து இந்தியாவில் லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74% மக்கள் படித்த மக்களாக இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் சேலரி, அதாவது இங்கே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு மற்ற நாடுகளோட கம்பேர்
கம்பேர் பண்ணும்போது ஊதியம் அப்படின்றதும் ஒரு அஃபோர்டபுளாக தான் இருந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான், இந்தியாவில் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30%, அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அப்படின்றது 18% இருந்துட்டு இருக்கு. அடுத்து 7ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சிங்கப்பூர் வந்து ஏசியாவுடைய பிஸ்னஸ் ஹப்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பொருளாதார வல்லமை கொண்ட நாடு தான் சிங்கப்பூர். சிங்கப்பூருடைய கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17% தான் அங்கே கார்ப்பரேட் டாக்ஸ் இருந்துட்டு இருக்குங்க. இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகினுடைய மிகவும் பேசக்கூடிய இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை வந்து சைனீஸ் லாங்குவேஜ், தமிழ் கூட அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் பேரியர் அப்படின்றதே சிங்கப்பூரில் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு சிங்கப்பூரில். அது மட்டும் இல்லாமல் ஈஸி டூயிங் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாடுகள் பட்டியலில் 2வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க சிங்கப்பூர். ஸோ இந்த ஒரு காரணத்தினால சிங்கப்பூருமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்குறோம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னா சிங்கப்பூருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து 8ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தாங்க. ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டு இருக்கிறது தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்றது. இதோடைய ஜியோகிராஃபியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போலாம் ரீசெண்டாக எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் துபாயில் தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இ-காமர்ஸ், டூரிசம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பல்வேறு துறைகளில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முன்னிலையில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் இனோவேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. யுஏஇயில் கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9% தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. இது தவிர்த்து உலக நாடுகள் பட்டியல், அதாவது ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உலக நாடுகள் பட்டியலில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 9வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸி டூயிங் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாடுகள் பட்டியலில் 16வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அடுத்து நம்ம 9ஆவதா பார்க்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. அயர்லாந்து உலக பொருளாதார பட்டியலில் கிட்டத்தட்ட 26வது இடத்துல இருக்காங்க. இவங்களுடைய ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $0.5 ட்ரில்லியன் இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஏன் இந்த நாட்டை நம்ம வந்து இந்த பட்டியலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குளோபல் எக்ஸ்பான்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. அதில் இந்த நாடு 3வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு 2 காரணங்கள் பார்க்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 12% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. இது தவிர்த்து இவங்க கார்ப்பரேட் டாக்ஸுமே கம்மி தான். கிட்டத்தட்ட 12% கார்ப்பரேட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்ட் அண்ட் டெடிகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸும் அயர்லாண்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த 10 நாடுகள் பட்டியலில் அயர்லாண்டுமே சேர்த்திருக்கோம். அடுத்து இந்த பட்டியலில் 10ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. நியூசிலாந்து ஏன் இந்த பட்டியலில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு காரணங்க என்னன்னா ஈஸி டூயிங் பிஸ்னஸ், அதாவது ரொம்ப சுலபமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல இருந்துட்டு இருக்காங்க நியூசிலாந்து. இதுக்கான காரணமாக 2 விஷயம் பார்க்குறாங்க. ஒன்று வந்து இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப சுலபம். வெறும் ஒரே நாளில் நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட பாலிசிஸுமே அரசாங்கம் ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. இதை தவிர்த்து 2வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்பவும் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் வேஜஸும் இங்கே இருந்துட்டு இருக்குங்க. இந்த 2 காரணத்துக்காகவும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நியூசிலாண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 10 நாடுகளுடைய பட்டியல் பார்த்தோம். இந்த பட்டியல் அப்படின்றது உருவாக்குனது இந்த 2024. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டாவை பயன்படுத்தி தான் இந்த பட்டியலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த பட்டியலை உருவாக்குனதுக்கு உதவி செஞ்ச குழுவுக்குமே ரொம்ப நன்றி. சரி, ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்கள் எந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் அறிவழகன். நன்றி, வணக்கம்.